வணக்கம் நண்பா. உங்கள் கையொப்பம் எப்போது மற்றவர்களுக்கு தரும் ஆட்டோகிராஃபாக மாறுகிறதோ அதுவே உண்மையான வெற்றி. பொதுவாக நாம் ஒரு வங்கி காசோலையிலோ அல்லது அலுவலக கோப்புகளிலோ இடுவது கையொப்பம். இது உங்களின் தனிப்பட்ட அடையாளம் மற்றும் அங்கீகாரத்தை குறிக்கிறது. இது உங்களின் அன்றாட கடமைகளின் ஒரு பகுதி. மற்றவர்கள் உங்களை போற்றி உங்கள் மீதுள்ள மரியாதையால் விரும்பி வாங்கிக் கொள்வது ஆட்டோகிராஃப். இது ஒரு சாதனையின் அடையாளம். நீங்கள் வாழ்க்கையில் சாதாரண மனிதராக இல்லாமல் உங்கள் உழைப்பாலும் அறிவாலும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். அந்த உயரிய நிலையில் மக்கள் உங்களை தேடி வந்து உங்கள் கையொப்பத்தை பெற விரும்பும் போது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். உழைப்பால் உங்களை ஒரு அடையாளமாக மாற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் பயங்கள் சிறியதாக தெரியும் அளவுக்கு உங்கள் கனவுகள் மிக பெரியதாக இருக்கட்டும். உங்கள் லட்சியம் பிரம்மாண்டமாக இருக்கும்போது அதை இடையே வரும் பயங்களும் தடைகளும் உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. சாக்குப்போக்குகள் வெட்கப்படும் அளவுக்கு உங்கள் உழைப்பு மிக கடுமையாக இருக்கட்டும். நேரம் இல்லை அல்லது கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லும் காரணங்களே உங்களை பார்த்து பயப்படும் அளவுக்கு நீங்கள் ஓயாமல் உழைக்க வேண்டும். வெற்றி உங்களை தேடி வருவதை தவிர வேறு வழியே இல்லாத அளவுக்கு உங்கள் விடாமுயற்சியில் உறுதியாக இருங்கள். திறமையை விட விடாமுயற்சிக்கு அதிக வலிமை உண்டு. நீங்கள் தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருந்தால் வெற்றி உங்களை தேடி வந்தே தீரும். உங்கள் கனவு உயரமாக, உழைப்பு கடுமையாக, முயற்சி தொடர்ச்சியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களை வந்தடையும். நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் மனதிற்கு நேர்மறையான எண்ணங்களை வழங்குகிறீர்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்களை உங்களால் ஈர்க்க முடியும். நம் உடலுக்கு எப்படி ஆரோக்கியமான உணவு அவசியமோ அதுபோல நம் மனதிற்கு நாம் கொடுக்கும் உணவு நம்முடைய எண்ணங்கள் தான். நாம் எப்போதும் எதை பற்றி நினைக்கிறோமோ அதுவே நம் நிஜ வாழ்க்கையாக மாறுகிறது. நீங்கள் என்னால் முடியும், நல்லதே நடக்கும் என்று நேர்மறையாக சிந்திக்கும்போது உங்கள் செயல்களும் அதற்கேற்ப மாறி வெற்றியை தரும். நம் மனம் ஒரு காந்தம் போன்றது. எதிர்மறை எண்ணங்கள் தோல்வியை தேடித்தரும். அதே சமயம் மகிழ்ச்சியான மற்றும் தன்னம்பிக்கையான எண்ணங்கள் நல்ல மனிதர்களையும் புதிய வாய்ப்புகளையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். உங்கள் எண்ணங்களை சீரமைப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றியமைக்க முடியும். உங்களால் உருவாக்கப்பட்ட சுவர்களே உங்களை சிறைப்படுத்துகின்றன. நாம் பல நேரங்களில் என்னால் இது முடியாது, எனக்கு இது வராது என்று நமக்குள் ஒரு எல்லையை வகுத்து கொள்கிறோம். அந்த எண்ணங்களே நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும் சுவர்கள். தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயம் மற்றும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற தயக்கம் ஆகியவை நாம் நமக்காக கட்டிக்கொண்ட கண்ணுக்கு தெரியாத சிறைச்சாலைகள். இந்த சுவர்களை கட்டியது நீங்கள்தான் என்பதால் அதை உடைத்து வெளியே வரும் சக்தியும் உங்களிடமே உள்ளது. உங்கள் எண்ணங்களை மாற்றினால் உங்களால் எதையும் சாதிக்க முடியும். உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது வெளி உலகம் அல்ல, உங்கள் மனதில் நீங்களே வளர்த்து வைத்திருக்கும் எதிர்மறை எண்ணங்கள்தான். தொடர்ச்சியான மற்றும் ஒருமுகப்படுத்தப்பட்ட உழைப்பை தொடர்ந்தே வெற்றி வரும். ஒரு வேலையை தொடங்கிவிட்டு பாதியில் விட்டுவிடாமல் தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செயல்பட வேண்டும். நம்முடைய உழைப்பு சிதறாமல் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி மட்டும் துல்லியமாக இருக்க வேண்டும். வெற்றி என்பது தானாக வராது. மேலே சொன்ன 2 குணங்களுடன் நாம் உழைக்கும்போது அது ஒரு நிழலை போல நம்மை தானாக தேடி வரும். விடாமுயற்சியும் தெளிவான கவனமும் இருந்தால் வெற்றி என்பது நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.